கிராமத்தை பொறுத்தளவு பிரதானமான தொழில் மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கால்நடைகள் வளர்க்குற மூலியமாக தான் வருமானம், பெரும்பாரியான வருமானம் ஈற்ற தொழிலாக இருந்துக்கிட்டு இருக்கு. மாடை தெய்வமாகவும் ஆடை தெய்வமாகவும் வணங்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அப்படி தான் இருக்குது. நம்ம வெளிநாட்டில் போயெலாம் சம்பாதிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆடு வளர்த்தா ஆளாயிரலாம் அப்படிங்கிற பழமொழியே நம்மக்கிட்ட இருக்குது. ஆடு ஒரு சிறந்த தொழிலாக இருக்கிறதுனால கிராமப்புறங்களில் இன்னும் நிறைய பேர் இந்த தொழிலாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழில் நம்மளை மேலும் மேலும் மேலே கொண்டு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் எல்லையில் நிறைய தெய்வங்கள் இருக்குது. கருப்பன், ஐயனார், உலகம்மா, இந்த மாதிரி என்னென்னா பல தெய்வங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஆளுக்கு கீழே வேலை பார்த்தாலும் சொந்த தொழில் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள்னு சொல்லி வரையில் யாரும் நம்ம கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நேரம் வரையில் என்னென்னா சரியான நேரத்தில் நமக்கு சரியான நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் நம்ம சாமி. அது வேறு யாரும் கிடையாதுங்க, நம்மளுடைய குலசாமி தாங்க. இவர் தாங்க நம்ம சீதாராமன். இவங்க அண்ணன் தம்பி 3 பேர். அதில் இவர் 2வது ஆளுங்க. ஊரில் உள்ள கட்ட பஞ்சாயத்து, வம்பு வழக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா இவங்க தாங்க காரணகர்த்தா. எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தாங்க பொறுப்பு. தன்னை தட்டி கேட்டவங்க யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க. இவன் எங்கே போனாலும் வந்தாலும் இவனை சுற்றி எப்போதும் அடியால் கூட்டம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இவன் போகிற இடம் ஃபுல்லாக என்னென்னா பிரச்சனையில் இருக்கிறதாங்க இவருடைய வேலை. நல்ல விஷயத்துக்காண்டி பிரச்சனை ஒன்றா பரவாயில்லைங்க. சும்மா ஊரில் தேவையில்லாத வம்பு வழக்கு இருக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இந்த அளவுக்கு இவன் வளர்ந்து வந்ததுக்கு காரணம் இவனுடைய மூத்த அண்ணன் தாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். இவங்கள பகைச்ச யாராக இருந்தாலும் என்னென்னா அவங்கள உயிரோடு விட மாட்டாங்க. இவன் ஊருக்குள்ளே தனி சாம்ராஜ்யமே இவன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் தாங்க முருகதாஸ், சீதாராமனுடைய மூத்த சகோதரர். இவன் ஊரில் உள்ள கருவேல மரங்களை ஃபுல்லாக வெட்டி கரிமூட்டத்துக்காண்டி பிற மாநிலங்களுக்கு அனுப்புகிறதா இவனுடைய தொழில். இதுபோக பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்டிங் ப்ரஷ்ஷு, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற துடப்பம் எல்லாமே என்னென்னா இந்த பனைமரம் வேஸ்ட்டில் இருந்து தான் செய்யப்படுது. இது இவங்களுடைய தொழிலாக இருந்தாலும் இவங்களுடைய முதன்மையான தொழில் அடிதடி தாங்க. இதான வீடு. இங்கே தானே இருப்பாங்க. இங்கே தான் இருப்பாங்க. எங்கேயும் போயிட மாட்டாங்க. எங்கேயும் போயிட மாட்டாங்க. டேய், வீட்ல யாரா? வெளிய வாங்கடா. டேய், யாரா வீட்ல? வெளிய வாங்கடா. வெளிய வாங்கடா. வெளியில வாங்க. உன் பையன் தினேஷ் என்னைக்கு இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறானோ அன்னைக்கு அவன் உடம்புல தலை இருக்காதுடா. எழுதி வச்சுக்க. அண்ணே, எப்போ இருந்தாலும் அவன் ஊருக்குள்ள வந்துதானே ஆகணும். வரையில பார்த்துக்கிறோண்ணே. வாங்கண்ணே போவான்.